அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி ஆடி மாதம் ஸ்பெஷலாக கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள நென்மாரா அப்படிங்கிற இடத்துல பெருங்கோட்டுக்காவு பகவதி அம்மன் கோவில் தான் பார்க்க போகிறோம். நம்ம போயிட்டுருக்கிற இந்த இடமெல்லாம் பார்த்தாலே ரொம்ப இயற்கை அழகோடையும் ஆன்மீக அமைதியோடையும் அமைஞ்சிருக்கு. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறுலாம் இந்த கோயிலில் அதிகப்படியான கூட்டம் இருக்கும். இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கார் பார்க்கிங்கையும் பார்க்கிறோம். இங்கே விநாயகருடைய தனி சன்னதியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் நமக்கு பத்ரகாளியாக காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு நாங்கள் ஏர்லி மார்னிங் 7 o'clock போயிட்டோம். இந்த கோவிலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவரையும் தரிசனம் பண்ணுகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப அழகான அதே சமயத்தில் பெரிய குளம் தான் பார்க்க போகிறோம். இந்த குளம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான குளத்தை தான் இப்போ பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அம்பாளுடைய அழகான ஃபோட்டோ பார்க்குறோம். இங்கே கண்ணாடிக்குள்ளே விளக்கும் அமைச்சிருக்காங்க. நம்ம ஒரு வாத்தியத்தோட சத்தம் கேட்டோம் இல்லையா, இது கோவில் திறந்து அம்பாளை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாத்தியம் கேரளாவில் வாசிக்கிறாங்க. இந்த வாத்தியம்லாம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமியோடைய நடையை திறந்து ஃபுல் தீபாராதனை காட்டுறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இது சுப்பிரபாத சேவையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். மூலவரான ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசனம் பண்ணுகிறோம். இந்த கோவிலோடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெருங்கோட்டன் அப்படிங்கிற ஒரு சாமானிய மனிதர் எப்போயுமே மூங்கில் குச்சியெல்லாம் தன்னுடைய வீட்டு தேவைகளுக்கோசரம் எடுத்துக்கொண்டு வருவார். ஒரு நாள் அவர் தூக்கிட்டு இருக்க மூட்டை ரொம்ப கனமாக இருந்தது. அவரால் தூக்கவே முடியல. அவருடைய மூட்டை கனம் அதிகமாகிக் கொண்டே போனதுனால அங்கே உள்ளூர் அதிகாரிகளை அழைத்து விசாரித்த போது தான் தெரிஞ்சது அவருடைய மூட்டைக்குள்ளே காளி தேவியே பிரசன்னமாயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவர் காளி தேவிக்கு ஒரு தனியாக தோப்பு அமைச்சு அங்கே இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வந்திருக்காரு. இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. இந்த கோவில் 500 வருடங்களுக்கு மேலே பழமையானது. இந்த கோவிலுடைய வளாகத்திலே ஒரு ஸ்டேஜில் பிரம்மாண்டமான பத்ரகாளி அம்மனுடைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நேர்லேயே சுவாமி இருக்கிற மாதிரியே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் வேற என்ன சன்னதிகள்லாம் இருக்குது அப்படின்னா, தர்மசாஸ்தாவான ஐயப்பன், சிவபெருமான், ஆஞ்சநேயர், நாகர்களுக்கு தனி சன்னதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரிஷீஸ்வரன் சிலையும் இருக்குது. இந்த கோவிலே பிரம்மராட்சஸ்க்கும் தனியான ஒரு சிலையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் காளிதேவி உக்ரமான வடிவில் காட்சி கொடுக்கறதுனால இங்கே மகா குருதி தர்ப்பணம் மற்றும் குருதி புஷ்பாஞ்சலி ஆகியவையெல்லாம் நடைபெறும். இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பக்தர்கள் அம்பாளை தரிசனம் பண்ணுறாங்க. குடும்பத்தில் சுபிக்ஷன் நிலவவும், பில்லி சூன்யம் இந்த மாதிரி பிளாக் மேஜிக்ஸ் எல்லாம் போகவும், குடும்பத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கவும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனை இங்கே எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க. இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துலேயும் ஒரு கிணறு இருக்குது. இதற்கு மேலே பூ வேலைப்பாடுகள்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ளேயும் ஒரு கிணறு இருக்குது. இந்த கோவிலே ரொம்ப அமைதியாகவும் பக்தி நிறைந்ததாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசனம் பண்ணி அம்பாளுடைய கருணை அனைவரும் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.